சரி பாருங்க. ஒட்சிசன் வாயுவின் 64 கிராமில் அடங்கும் O2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரியா? O2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். மூல நாங்க மூளை என்ன செய்யணும்? அவகாதரோ மாறிலியால பெருக்கணும். அவை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கண்டால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்தா n சமன் n என்றால் மோல், l என்றால் அவகாதரோ மாறிலி. அவை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் இங்க n சமன் தான் உங்களுக்கு தெரியும். திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. இங்கு திணிவு தரப்பட்டிருக்கு 64 கிராம். ஆகவே ஒட்சிசன் வாயு தரப்பட்டிருக்கு O2. அதுல பிராக்கெட்ல தந்திருக்கு O 16. அவை நாங்க O2 என்பதனால 16 இரண்டால பெருக்கினா 32. 32. இப்ப நாங்க அதை பெருக்கணும் அவகாதரோவின் மாறிலியால பெருக்கணும். இது போட்டது விளைஞ்சான பிள்ளைகள் 6.02 தர 10 23. சரியா? 10 23ஆல நாங்க இப்ப பெருக்க போறோம். இப்ப 64 32ஆல பிரிச்சால் எங்களுக்கு 2 விட வரும். ஆகவே அது நாங்க என்ன போடணும்? 2 போடணும் சுருக்கி. ஆகவே இது சுருக்கினா 2. அவை 2 தர 6.02 தர 10 23. ஆகவே இரண்டாவது விட. சரியா? இரண்டாவது விட. இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். O2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? இதுதான் விட, இரண்டாவது விட. சரி, விளைத்தானே? சரி, 14வது அயனாக்கல் சக்தி கிராஃப் WXYZ. ஆன்சர் அனுப்புங்க. சரி, WXYZ ஆகினா ஆவர்த்தன அட்டவணை 20லும் குறைந்து. அப்ப நாங்க படிக்கிறது 4 அடுத்துள்ள மூலகங்கள். சரி, நீங்க ஆன்சர் அனுப்பிக்கொண்டே இருங்க செஞ்சாக்க. அவற்றின் அணுவனுக்கு எதிரே முதலாம் அயனாக்கல் சக்தி மாறும் விதம் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. ஆவர்த்தன அட்டவணையில் Y எந்த கூட்டத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும்? அப்ப இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வருமாக இருந்தால் நாங்க அயனாக்கல் சக்தி கிராஃப்ல பார்த்திருக்கோம். அப்ப W ஆனது 8ஆம் கூட்டமாகவும் X ஆனது முதலாம் கூட்டமாகவும் இருக்கும். இப்படி மாற்றம் வருது. அப்ப W 8ஆம் கூட்டம், X என்பது முதலாம் கூட்டம். அவை X என்பது முதலாம் கூட்டமாக இருந்தால் Y என்பது கட்டாயம் 2ஆம் கூட்டமாக இருக்கும். ஆகவே விளைஞ்ச பிள்ளைகள் இப்படி வித்தியாசம் வாரதுக்கு 8ஆம் கூட்டத்திற்கும் முதலாம் கூட்டத்திற்கும். அப்ப 8ஆம் கூட்டம் W என்றால் X வந்து முதலாம் கூட்டம். X முதலாம் கூட்டமாக இருந்தால் Y வந்து Y தான் கேட்கப்பட்டது. ஆகவே Y வந்து 2ஆம் கூட்டம். Y 2ஆம் கூட்டத்துக்குரியது. ஆகவே 14வதுக்கு 2வது விட. சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரியா? அடுத்து நாங்க பார்ப்போம். மனித உடற்செயற்பாட்டுக்கு சக்தியை வழங்கும் பிரதான கூறு. சக்தியை வழங்கும் பிரதான கூறு. அது இலகுவான கேள்வி. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் அனுப்புங்க பிள்ளைகள். இலகுவான கேள்வின்னு சொல்லிட்டு பார்த்தா 3வது விடையும் வருது, 4வது விடையும் வருது. சரியா? 3வது 4வது விட அனுப்பினாக்கள் செக் பண்ணி பாருங்க. 3வதுலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு, 4வதுலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. அப்ப அதை நீங்க ஒப்பிட தேவையில்லையே. சக்தியை, உடம்புக்கு கூடுதலான சக்தியை தருவது இலிப்பிட்ட புரதம். அப்படி எடுத்தீங்கன்னா கூடுதலான சக்தியை தருவது எது? என்னது? இலிப்பிட்டு. அப்ப நீங்க இந்த உயிரியல் மூலக்கூறு முதலாம் பாடத்துல பார்க்கலாம். எங்களுக்கு பிரதானமாக சக்தியை தருவது இலிப்பிட்டு. பிரதானமாக எங்களுக்கு சக்தியை தருவது இலிப்பிட்டு தான். சரியா?
இழிப்பிட்டு தான் எங்களுக்கு பிரதானமாக சக்தியை தரும். பாருங்க, சரி பாருங்க, சக்தி முதலாக செயற்படுது. கார்போஹைட்ரேட்டு புரதம் என்பவை போல் இலிப்பிட்டும் சக்தி முதலாக தொழிற்படுகிறது. இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெருமளவான சக்தி இலிப்பிட்டு ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் உருவாகிறது. பெருமளவான சக்தி இலிப்பிட்டு ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் பெருமளவான சக்தி இலிப்பிட்டு ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் உருவாகிறது. அவை எங்களுக்கு கூடுதலான சக்தியை தருவது இலிப்பிட்டு. சரியா? இலிப்பிட்டு தான் கூடுதலான சக்தியை தரும். சரியா? ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை. சரி, இப்ப நாங்க 2021-22 11வது கேள்வியை பார்க்க போறோம். இந்த கேள்வி நாங்க பல கேள்விகள் செஞ்சிருக்கோம் ஷார்ட் மெத்தட்ல. இன்றைக்கும் செஞ்சோம் ஒரு கேள்வி. குயிக்கா செஞ்சு அனுப்புங்க பார்ப்போம் ஆன்சரை. 11வதுக்கு 11 போலவும் செஞ்சோம், 12 போலவும் செஞ்சோம். 11, 12, 13 இது மூணும் இன்றைக்கு செஞ்சது முதல். அவை பாஸ் பேப்பர்ல பாருங்க, அதே தொடரான கேள்விகள் திரும்ப திரும்ப வருது. 11க்கு ஆன்சர் அனுப்புங்க. மூன்றாவதும் இரண்டாவதும் வருகிறது. செய்த பிள்ளைகள் அனுப்புங்க குயிக்கா. மூன்றாவது வருமா இரண்டாவது வருமானு பார்ப்போம். சரி, ரெண்டாவதும் மூணாவது தான் வந்திருக்கு. அப்ப ரெண்டாவது வருமா மூணாவது வருமானு நாங்க பார்க்க போறோம். ரெண்டாவது மூணாவது இதுல எது வரும்னு நாங்க பார்ப்போம். சரி, திரும்ப ரெண்டாவது. சரி, ரெண்டாவது வருமா மூணாவது வருமா? நாங்க ஏற்கனவே செஞ்சது போல இதுக்கு எங்களுக்கு செய்யலாம். என்ன சமன்பாடு? திரும்ப மூணாவது ஆன்சர். ஓகே, என்ன செய்யலாம்? என்ன சமன்பாட்டில் செய்யலாம்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. இதுக்கு என்ன சமன்பாடு வரும்? என்ன சமன்பாடு? எம் சமன் எம் சமன் சிவிஎம். சரியா? எம் சமன் சிவிஎம்ல போட்டால் இது சரியா வரும். எம் சமன் செறிவு தரப்பட்டிருக்கு 1, செறிவு 1, கனவளவு 100. கனவளவு 100 என்றால் அதை எத்தனை பிரிக்கணும்? சென்டிமீட்டர் கணம் இருக்கா, டெசிமீட்டருக்கு மாத்தணும், 1000ஆல பிரிக்கணும். ஆகவே எங்களுக்கு NaCl பிராக்கெட்டுக்குள்ள 23, சிஎலுக்கு 35.5, ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரும்? NaCl மூலக்கூற்று திணிவு NaClஇன் மூலக்கூற்று திணிவு எத்தனை? ஆதில் ஹசன் எத்தனை? ஆம், 58.5. 58.5. இப்ப நாங்க சுருக்கிற மட்டும் தான் இருக்கு. இப்ப சயின்ஸ்ல வேலை முடிஞ்சு மெட்ஸ்ல வேலை தான் இருக்கு. சரியா? இதனாலதான் ஒரு சிலருக்கு பிள்ளையாக இருக்கும். சரி, இப்ப பாருங்க,
100 கீழ் 1000 டால் 100 கீழ் 1000 அது சுருக்கம் நாங்க இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் வெட்டுப்படும் 1 கீழ் 10 1 கீழ் 10 சரி அவட மைக்கோ 58.5 கீழ் 10 சுருக்கின என்ன வரும் 5.85 வரும் 5.85 ஒரு தசமதானம் கலை வரும் சரியா அது சரியான விடயத்தின் விட மூன்றாவது விட சரி பிள்ளையாகி நாட்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த சமன்பாடு திரும்ப திரும்ப வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே செஞ்சோம் தானே 2020ஆம் ஆண்டும் செஞ்சோம் இதே சமன்பாட்டில் தான் கேள்வி வந்துச்சு அவை எம் சமன் சிவிஎன்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரி அடுத்த கேள்வியை நாங்கள் செஞ்சதுதான் மிகவும் இலகுவானது ஆர்எஸ் ஆகியவற்றினால் முறைய வகை குறிக்கப்படுவன விட என்ன 12க்கும் 13க்கும் ஆன்சர் அனுப்புங்க 12க்கும் 13க்கும் 12க்கும் 13க்கும் அனுப்பின ஆன்சர் எல்லாம் சரியா வருது அப்ப நாங்கள் டிஸ்கஸை பார்ப்போம் ஆர்எஸ் ஆகியவற்றினால் முறையே வகை குறிக்கப்படுவன ஆர் வந்து கருப்பை சரி அனுப்பின இல்லாத ஆன்சரும் சரி ஆர் வந்து கருப்பை அப்ப 3வது 4வது விட வராது எஸ் எஸ் வந்து யோனி மடல் சரியா ஆகவே 12க்கு முதலாவது விட எல்லாரும் சரியாது 12க்கு முதலாவது விட இது ஏற்கனவே நாங்க பார்த்தோம் 2020ஆம் ஆண்டு ஒரு சூழ் ஒரு விந்துடன் கருக்கட்டப்படுவது பாருங்க பாஸ் பேப்பருடன் தொடர்பாக இருந்தால் அதே கேள்வி திரும்ப வருவது உங்களுக்கு விளங்கும் அப்ப 2020ஆம் ஆண்டு வந்த கேள்விதான் ஒரு சூழ் ஒரு விந்துடன் கருக்கட்டப்படுவது கியூ அந்த இடத்துக்கு என்ன பேரு பலோப்பியன் குழாய் நாங்க ஏற்கனவே பார்த்தோம் கருக்கட்டப்படம் இடம் எதுண்டு அதுக்கு நாங்க பலோப்பியன் குழாய்னு போட்டோம் இப்ப படத்துல குறிக்க சொல்லி வந்திருக்கு கருக்கட்டல் நடைபெறும் இடம் கியூ ஆகவே 2வது விட சரியா சரி இந்த கியூ என்பது பலோப்பியன் குழாய் பி என்பது என்ன பி என்ற பகுதிக்கு பேர் என்ன படத்துல பி என்ற பகுதிக்கு என்ன பெயர் சூலகம் ஆர் என்ற பகுதிக்கு என்ன பெயர் கருப்பை எஸ் என்பது நாங்க ஏற்கனவே ஆர்எம்எஸ் குறிச்சோமே யோனி மடல் இந்த 12வது கேள்வியில கருப்பை இது யோனி மடல் பி என்பது சூலகம் கியூ என்பது பலோப்பியன் குழாய் சரியா பிள்ளைகள் ஆகவே 12 13 வரை நாங்கள் செஞ்சிட்டோம் அடுத்த கேள்விகளை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல செய்வோம் இன்ஷா அல்லாஹ்